அனைவருக்கும் ஒரு ஆக்ரோஷமான இன்னைக்கு வந்து ஒரு கோவத்தோட தான் இந்த வணக்கத்தை நான் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. தோக்க போறோம்னு தெரிஞ்சு எக்ஸிட் போல் வந்து ரிலீஸ் ஆனதை வச்சு அதுல வந்து லீக்கான விஷயங்களை வச்சு தான் தோக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸை தெரிஞ்ச உடனே பல விஷயங்களை பரப்புறானுங்க. தாவேகா சார்பில் வந்து 4ஆம் தேதி வந்து அவங்க தோக்க போறாங்க, அதனால அவங்க வந்து பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்க போறாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து அடுத்தவனுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கானான்னு கேட்டா, ஏதாவது ஒரு விளைவு பண்ணியிருக்கானான்னு கேட்டா கிடையாது. ஆனா தன்னைத்தானே வருத்திக்கிறானுங்க. அதை மட்டும் நமக்கு தெளிவா தெரியுதே தவிர அவன் வந்து இந்த சோசியல் மீடியால 4 பேரை வருத்துவான், 4 பேரை வந்து கேள்வி கேட்பான், 4 பேரை அசிங்கமா பேசுவான். ஆனா இந்த மாதிரி எச்சத்தனமா தோல்வி பயத்துல எவனும் பண்ண மாட்டான். ஊத்தாங்கரையில அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒருத்தங்களுக்கு ஏற்பட்டதுக்காக ஒரே திரண்டு வாக்களிக்கல. அதுக்காக நீ என்ன பண்ணிருக்க, உண்மையாவே ஒரு வந்து நல்லவனா இருந்தா அவங்களுக்கு வந்து அதை கேட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும். அங்க ஆல்ரெடி ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, பைப் அந்த டேங்கே சரியில்லை, எதுவுமே சரியில்லை. ஆனா அந்த மக்கள் அதை கேட்காம இதை மட்டும் கேட்கறானுங்க, ஒரு லெவலை தாண்டி போன ஒரு இறப்புனால. ஆனா அங்க போய் இருக்கிற டேங்கையும் உடைக்கிறானுங்க. எதுக்கு? புதுசா மாட்டி வைக்கிறதுக்கா? பைத்தியக்காரனுங்க இவனுக்கு இப்பவுமே காட்டுறாங்க, நாங்க இப்பவுமே நீங்க எங்களுக்கு வாக்களிக்கல, இதுல நாங்க தோக்க போறோம், தோக்கும்போது நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இவங்கெல்லாம் சும்மா விடவே கூடாது, வேற இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல. அந்த கலைகளை பிடுங்கி கண்டிப்பா தூக்கி எரிச்சிடணும் இவனுங்களெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த லெவல் கோவம் வருது, அந்த லெவல் சேல் செய்யறானுங்க. இதை கேட்க போனவங்களையும் வந்து கரெக்டா வந்து நடத்தலை அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்றாங்களாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வெளியே வருது. ஸோ கண்டிப்பா 4ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க நிறைய வாய்ப்பு இருக்குலாம் சொல்ல மாட்டேன், அமைக்கிறாரு, அமைக்கணுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரணும், வந்தாதான் இவனுங்களை மாதிரிப்பட்ட ஆட்களை கொட்டை இந்த அதாவது ஒடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ கோவம் வருது. இதெல்லாம் இந்த சாட்டை கேட்க மாட்டாரு. அவருக்கு இப்பம்லாம் வந்து வராது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச மாட்டாரு. தன் கட்சியிலேயே நடக்கிற பிரச்சனைக்குள்ள அட்ரஸ் பண்ண மாட்டார். எப்பவுமே வந்து அங்கேயே அணில் வருவல்னு சொல்லிட்டு அவர் வருத்திக்கிறாரு. 4ஆம் தேதியோட எங்கேயாவது சங்கிலியை கட்டி போட வேண்டியதுதான், அவரை வந்து ஏதாவது மரத்தடியில் போட வேண்டியதுதான், பைத்தியம் முத்திரும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அவரை வச்சு ஹோஸ்ட் பண்ணுறவங்களாம் பார்த்துக்கோங்க. அதாவது இவனுங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் இல்லை இவனுக்கு எதிராக ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணணும்னா இவனுக்கு வந்து கொன்றுவானுங்களா, இவனுக்கு வந்து மிரட்டிடுவானுங்களா, அதை பண்ணிடுவாங்களா, இதை பண்ணிடுவாங்க, தூக்கிடுவாங்களா. ஏய் போங்கடா போங்க. இந்த மாதிரி அடிமையா இருந்து வாழ்றதுக்கு அதான் சொல்றேன்ல, பேசுற இத்தனை வருஷம் இருந்த வலி, இத்தனை வருஷம் மனசுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க புதுசா ஏதாவது பண்ணிட மாட்டாங்களே, திரும்ப இவங்களுக்கு வாக்களிச்சா கூட இவனுங்க நமக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸுக்கு என்ன தருவானுங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தான் நமக்கு தருவானுங்களே தவிர மனசுக்குள்ள அவ்வளோ குமுறல் ஒரு நாளாவது மாறிடாதா? நம்ம இத்தனை வருஷமா அதாவது களத்துல நின்று போராடி இருக்கேன் பல விஷயத்துக்கு, சோறு தண்ணி இல்லாம களத்துல நின்று நான் போராடி அதுக்கு தீர்ப்பும் நிறைய இடத்துல, அதாவது அதுக்கான கரெக்டான தண்டனைகள் அந்த ஆட்கள் பெற்றிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் ரொம்ப எலாபரேட்டா சொல்லணும்னு நினைக்கல. களத்துல நின்று போராடி இருக்கேன். இந்த வாட்ஸ்அப் கமெண்ட்ஸ்ல ஒளிஞ்சிருந்து நான் ஒன்றும் போராடல. வெறுமன வீடியோஸை மட்டும் போராடுறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து களத்துல நின்று போராடி இருக்கோம். அந்த வலி தான். அதாவது பொதுவா எப்படி தெரியுமா, கூட இருக்கவங்களுக்கு நல்லது நடந்துராதா, சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது நடந்துராதா, இவனுங்க வந்து இந்த ஊரை மாத்திர மாட்டாங்க, இந்த தமிழ்நாடை மாத்திர மாட்டானுங்களா? வெளிநாடுகளில் வந்து நம்ம பெருமையா பேசுறோம், தமிழை மட்டும் வச்சு பெருமையா பேசுறோம். ஆனா நம்ம ஊரை வந்து பார்த்தா அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துடாதா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்காகவாது அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறாரு நீ பேசுறத விட அந்த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி வைக்கிறாரு. அப்படிங்கும்போது அதுக்கு ஆதரவு நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல நாம் தமிழர் அவர்கள் என்றுமே ஜெயிக்க போறதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க நாத்து கூட நட்டுக்கிட மாட்டாங்க. அதுக்கு வந்து விவசாயின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க உல கூட ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்த அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அரசியலுக்கெல்லாம் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. வெறும் தண்ணி இல்லாத ஒரு வெத்து லேண்டா தான் இருக்கு. அதாவது மக்களை இவனுங்க தேவையில்லாம என்ன சொல்றானுங்கன்னா, அவங்க வந்து கலவரம் பண்ண போறாங்க. உண்மையிலே கலவரம் யாரு பண்ணுவான்னு எல்லாருக்குமே தெரியும். இவனுங்க எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இவங்க கூட இதுவரைக்கும் தன்னைத்தானே தான் வருத்திக்கிறானுங்க. வந்து தாவேக்கால வேற யாரையும் வருத்தி நீங்க பார்க்க முடியாது. ஆனா இப்போ இவனுக்கு வந்து இந்த குழந்தைகளை வச்சு இது பண்றாரு அதை பண்றாரு, குழந்தைங்க வந்து அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நீ டீச் பண்ணாலே போதும். நீ வந்து அதுக்கேற்ற மாதிரி கூட இருந்து பேரண்ட்ஸ் டீச் பண்ணியிருந்தா அந்த பசங்க அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. இங்க எப்படின்னு தோக்க போறதுல குழந்தைகள்கிட்ட நீங்க தான் எடுத்து வைக்கணும். அங்க வந்து குழந்தைங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆகுறாங்க, அழுறாங்க, கதறாங்கன்னா அதை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ என்ன வளர்ப்பு அப்படின்னு சொல்லி தெரியல. எங்க வீட்டிலலாம் கரெக்டாக தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க, ஏன் எங்கள்கிட்ட மட்டும் அந்த சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. பையன் அடம் பிடிக்க தான் செய்வான். அந்த பையனை ஏமாத்தி எவ்வளவு விஷயத்த பண்றீங்க நீங்க. சோ அந்த குழந்தைங்க விஷயத்துக்கு நான் வரமாட்டேன். அந்த குழந்தைங்க விஷயம் வந்து அது வந்து அப் டு யூ தான். அதை வச்சு எந்த கட்சியும் நீங்க பிளேம் பண்ண கூட அதுக்காக திமுக வாக்களிக்கணும் நீ சொல்றனா எப்படிப்பட்ட ஆளா இருப்ப நீ? அதாவது மக்களே, 4ஆம் தேதி தோல்வி பயத்தை வந்து கண்ணுல பாத்துட்டானுங்க. எக்ஸிட் போலோட ரிசல்ட் கிளியரா தெரிஞ்சிருச்சு. சோ இதெல்லாம் பார்த்து இவனுங்களுக்கு என்ன பயம்னா,
தோல்வி பயத்தையும் தாண்டி அதை தாண்டி ஒரு பெரிய மரண பயம் என்னன்னா, இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா அவங்களால வர முடியாது அப்படின்னு ஒரு பயம் தான். ஸோ அதுக்காக தான் கொடைக்கானல்ல போய் கூல் டவுன் பண்ணாலும் அங்க வந்து கொடைக்கானலே சூடாகிற அளவுக்கு இவனுங்க அங்க சூடாக இருக்கிறானுங்களாம், பல பிளான்கள் போடுறானுங்களாம். இங்க இவங்க கலவரத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லி இவனுங்க ஏதோ பிளான் பண்றானுங்கன்னு சொல்லி கூட நிறைய விஷயங்கள் வருது. அப்படி கூட பண்ணுவானுங்க இவனுங்க, அந்த மாதிரி செயலை செய்யக்கூடியவனுங்க தான். அப்படி ஒருத்தன் பண்ணா நான் சொல்றேன், போலீஸ்காரங்க எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஏரியால இருக்க மக்கள், அதர் பார்ட்டிஸ் வந்து இதை விட அதிகமா இருப்பாங்கல்ல. மோன நீங்க கையில எடுங்க, கூட்டத்தோட கூட்டம். அதான் சொல்றேன்ல, எவனா ஒருத்தன் தேவையில்லாத ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணணும், இது ஒரு கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சானா ரிவெஞ்ச் வந்து கண்டிப்பா பலமா கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர, இங்க எவனும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அமைதியை கலைக்கிற மாதிரி ஒரு செயலை 4ஆம் தேதி 5ஆம் தேதி எவனும் பண்ணக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. அது உங்கள் கையில், ஒருத்தர் கையில் தான் இருக்குது. அன்னைக்கு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே பதுங்கி இருக்காதீங்க. நீங்கள் நின்று கேளுங்க, தட்டி கேளுங்க, ஒன்றா கேளுங்க. நீங்கள் கூட்டம் கூடும்போது, அதாவது நீங்கள் தனித்தனியாக இருக்கும்போது தான் நீங்கள் தனியாள். ஆனால் நீங்கள் தனித்தனியாக இருக்கவங்கள ஒன்றா செஞ்சால் அதோட பெரிய கூட்டம், சரியா? அதனால் போலீஸ்காரங்களுக்கு சப்போர்ட்டை பண்ணுங்கள். அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சார்ந்த மக்களும் அந்த ஊரில் இருப்பாங்க, அவங்க குடும்பமும் இருக்கும். ஸோ இதை வந்து போலீஸ்காரங்க பார்த்தாலும் சரி, யார் பார்த்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கலவரத்துக்கு யாராவது பிளான் பண்ணக்கூடாது, எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி. அதனால மக்களே, போலீஸ் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இல்லைங்க, அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு ரிசல்ட் வந்தா கூட அது எந்த கட்சியில இருந்தாலும் சரி, தேவையில்லாத விஷயங்களை வந்து கையில் எடுக்காதீங்க. வந்து எல்லாருமே உங்க கூட வாழ்றவங்க. அந்த ஒன்றும் இல்லை, அந்த தண்ணி டேங்க உடைச்சானுங்கள அந்த சொந்த ஊருக்காரனுங்க தான் கூட. அதாவது தமிழ்நாடு அடைய நீங்க இருக்கிறது எல்லாமே ஒன்னா தமிழ்நாட்டுக்குள்ள. ஆல்ரெடி நமக்கு வந்து வெளியே போனா மரியாதையே இல்லை, நம்மளை வந்து எங்க போனாலும் மிதிக்கிறானுங்க, உதைக்கிறானுங்க. நம்மளை வந்து தமிழ்நாட்டை மதிக்கிறதே இல்லை. ஆல்ரெடி நம்மளை வந்து பிரிவினையா வச்சிருக்கானுங்க, ஜாதி மதம் அது இது ஏரியா ஊர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நாசமாயி போய் கிடக்குறாடா நாயே. இதுல சொந்த ஊருக்குள்ள நீயே உனக்கு நிக்கல, நாளைக்கு உனக்கு எவன்டா நிப்பான், அந்த கட்சி நிக்குமா, அந்த கட்சி அது இதுன்னு சொல்லி இப்ப அடுத்து வேற விதமா பிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும். அரசியலுங்கிறது நம்ம நலனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது, பிரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. நமக்கு நல்லது செய்யறதுக்காக நம்ம 4 பேரை உருவாக்கி அதுல வந்து ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம். அவன் நமக்கு நல்லதுதான் செய்யணும், அவனுக்காண்டி நீ போய் இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடாது. இது முற்றிலும் தவறான ஒரு செயலே தவிர இதை வந்து கண்டிக்கணும், வன்மையா கண்டிக்கணும். இதை கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன். வேற ஏதாவது ஒரு கிளவரத்தை உருவாக்க நினைச்சா மக்கள் ஒன்று சேர்ந்தா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறது தான். வாழ முடியுமா, வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா? இந்த ரோட்டு ஓரத்துல எல்லாம் போகும்போது பாவமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிஞ்சு குழந்தைங்க வந்து அவங்க வந்து பிச்சை எடுக்கிறத பார்க்கும்போது, அப்புறம் நைட் இந்த செக்யூரிட்டிக்கு இருக்கிற நிறைய பேர் வந்து கம்பளி கூட இல்லாம இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணிட மாட்டாமா? நம்மள்ட்ட வேற காசு இருக்காது, இருக்கிற உதவி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கு, சின்ன சின்ன உதவி. அதையும் தாண்டி சரி இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துருவாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. எல்லாருக்குமே இது ஒன்று இருக்கும். நாளைக்கு இதே வச்சு இவனுக்கு ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சானுங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் மக்களே, நான் நிக்கிறேன், நீங்க எத்தனை பேர் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆதரவா, அதாவது இந்த போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அதையும் ஸோ மிஞ்சி போய் என்ன பண்ணுவானுங்க, என்ன பண்ணிடுவானுங்க, அவ்வளவுதான். எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. எல்லாரும் வந்து நம்ம ஒரே தமிழ் தாய் கீழே இருக்கிற ஒரே ஆட்கள் தான். அதை வந்து பிரிச்சு வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த முட்டாளாவே இருக்காதீங்க. கலவரம் பண்ணி உனக்கு எந்த 10 பைசாவும் பிரயோஜனம் இல்லை. இவனுங்க இப்படியே இவனுங்க பயந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் நாசமா போயிரும். இப்படியே எத்தனை வருஷத்துக்கு பார்த்துட்டு இருக்காது, இதுக்கப்புறமெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதுல பல இடங்கள்ல நாய்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா அது கூட நன்றி உள்ளது அப்படின்னு சொல்லணும். அது கூட உண்மையா இருக்கும். எப்பவாச்சும் தான் கடிச்சு வச்சிரும். அதே மாதிரி இது வந்து எப்பவுமே கடிச்சு வைக்கக்கூடிய வெறி நாய்களா இருக்குது. ஸோ அந்த நாய்ங்கிற வார்த்தையை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தவிர்த்து இவங்களை வேற மாதிரி ஏதாவது சொல்லி தான் திட்டணுங்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினது. ஸோ அதனால நாயை கொச்சப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. இல்லைன்னா வேற ஏதாவது வார்த்தையை நம்ம வந்து புதுசாக தான் இவங்களுக்கு கண்டுபிடிச்சு வைக்கணும். எதுக்கு எடுத்தாலும் தற்கொலைன்னு சொல்லிட்டு மயிறு நீ தாண்டா உண்மையான தற்கொலை. இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யற, இந்த மாதிரி பிரச்சனைகளை தூண்டி விட நினைக்கிற நீ தாண்டா மயிறு, நீ தாண்டா தற்கொலை. இதுல அவங்கள பார்த்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரி தற்கொலைன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நீ அரசியல் மையமே படுத்தல. அவங்க வந்து இன்னைக்கு அரசியல், இத்தனை பேர் அரசியல் பாக்குறாங்க, அரசியல் பேசுறாங்க, அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்காங்க. இத்தனை பேர் இனி ஃபியூச்சர்ல எப்படி அவங்க வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீ தற்கொலை முடக்க பாக்குற, ஆனா ஃபியூச்சரை நோக்கி அவங்க போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸோ அதுக்கு காரணம் யாரு? அதை உருவாக்கி வச்சது தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஒழுக்கமா வளர்த்தா ஏதாவது நல்லது பண்ணி வாழணும்னு தோணும், ஒழுக்கம் இல்லாம வளர்த்தாதான் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ண தோணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்கு நல்லா இருக்கும், இப்போ நல்லா இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு தனியாக கிடப்படா நாயே அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ தெரியும், ஊரா போலீஸ் தேடும், அவங்க தேடும், இவங்க தேடும், தலைமறைவாக தெரியணும், எவன் போட்டு தள்ளுவான்னு தெரியாது. அந்த மாதிரி கலவரங்களை வந்து அந்த மாதிரி
சில விஷயங்களை இவனுங்க தொடங்கி விடுறானுங்க. இதெல்லாம் டெம்பரரி, அதாவது அவனோட சின்ன ஒரு இதுக்காக அவன் ஒன்று தூண்டி விட்டுட்டு போயிடுவான், அவன் நல்லா தான் இருப்பான். ஸோ இந்த மாதிரி பார்த்து இருந்துக்கோங்க மக்களே. ஸோ எல்லா விஷயத்துலையும் ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க, கரெக்டாக இருங்க அப்படி சொல்லிட்டு நன்றி வணக்கம், முடிக்கிறேன் இந்த வீடியோவை.